Okay, so now I move on to the next problem. So here the directional derivative of a scalar function for a given point is given and the vector is also given. So that here the grade phi, which is equal to given by 2x I vector plus 4yj vector plus k vector அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். Your point is 1, 1, 2. If I substitute all those things, it is 2i vector plus 4j vector plus k vector அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல கேக்கு முன்னாடி எந்த நம்பரும் கிடையாது சரியா, அதனால இந்த 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And then if I go for a vector means it is nothing but 3i vector minus 4j vector divided by சரிங்களா. இப்போ இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், which is equal to 5. So if I do this 2 into 3 6 and 4 into 4 minus 16 divided by 5, which is equal to minus 10 by 5, which is equal to minus 2. Option B is the correct answer. Okay, and then next, if r vector is the position vector of any point on a closed surface S that encloses the volume V, then the surface integral of r vector into ds vector is equal to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எது கூட ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னா my surface integral of some r vector which is equal to எனக்கு என்ன சார் கிடைக்கும், it is released by the volume integral of del dot some f vector into dv அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த del dot f vectorோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ del dot f vector இங்கே வந்து r vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ புட் r vector. ஓகே, அப்போ therefore என்ன கிடைக்கும், dou by dou x of I vector okay plus dou by dou y of j vector plus dou by dou z of k vector into இங்கே என்ன கிடைக்கும், x I vector plus y j vector plus z k vector கிடைக்கும். இதுதான் r vector உடைய வேல்யூ. If I do this எனக்கு என்ன கிடைக்கும், 1 plus 1 plus 1 which is equal to 3 கிடைக்கும். If I substitute this value here எனக்கு என்ன கிடைக்கும்னா volume integral of 3 into dv அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் 3ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை நான் வெளியே எடுத்துக்கலாம். அப்போது 3 into volume integral of dv இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா the volume of the particular மெட்டீரியல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் வந்து 3 times of v அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த இடத்துல v எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுது சரிங்களா. தட்ஸ் ஆல். ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்க்ளோசஸ் வால்யூம் வீன்னு கொடுக்காம இது வந்து ஒரு ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr3. அப்போ இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும், 4πr3. இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வந்து வரும் சரிங்களா. கொஷின்ஸில் இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் திங், the scalar function is given, the gradient at the point. அப்போ gradient இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ வெக்டார். அப்போ ஆப்ஷன் வந்து டி வந்து தப்பு. அப்போ இதை நான் பண்ண கிடைக்கும் 2x I vector plus 6y j vector plus 4z k vector. பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இட் இஸ் 2i vector plus 12j vector minus 4k vector. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், for a scalar function they given the directional derivative at the point in the direction of a vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. It is also a same thing. I just directly put it on. So del phi which is equal to 2x I vector plus 6y j vector plus 4z k vector in the point of 1, 2, -1. So that it is nothing but 2i vector plus 12j vector minus 4k vector. So this is multiplied by the vector I vector minus j vector plus 2k vector divided by square root of 1 plus 1 plus 4 which is equal to square root of 6. If I do this, 2 minus 12 minus 8 divided by square root of 6. If I simplify this, minus 18 divided by square root of 6. So we know that இந்த 18 எப்படி எழுதலாம், 3 into 6 அப்படின்னு எழுதலாம். If I simplify this, minus 3 into square root of 6 ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
So next, if a vector field v vector is related to another field a vector, throw v vector equal to del cross a vector, which of the following is true அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் C and SC is referred to any closed contour and any surface whose boundary is C அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? So we know that according to Stokes theorem, என்ன சொல்லுது? The closed integral of some f vector dot dl which is equal to surface integral of del cross f vector into ds அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த இடத்துல v வெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, del cross a வெக்டர்னு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இட் இஸ் நத்திங் பட் திஸ் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஏன்னா இந்த del cross f வெக்டர் தான் v வெக்டர்னு போட்டிருக்கிறான். சரிங்களா? இங்கே f வெக்டருக்கு வந்து இங்கே v வெக்டர்னு கொடுத்துருக்குறேன். v வெக்டர் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான் கேட்பாங்க. தியரம்ஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிங்க அந்த ஃபைனல் ஃபார்முலா. அண்ட் தென் நெக்ஸ்ட், a sphere of unit radius is centered at the origin. Okay, so the unit normal point x comma y comma z on the surface of the sphere is the vector அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல யூனிட் நார்மல் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ வி நோ தட் எனக்கு ஸ்பியருடைய ஈக்குவேஷன் எனக்கு தெரியும். என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு ஃபார்முலா. ஆக்சுவலி இது வந்து எப்படி எழுதுனா, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். ஹியர் ஏ கமா பி கமா சியோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 0,0,0. ஏன்னா இதுதான் வந்து ஆரிஜின் வந்து சென்டர் அப்படின்ட்டாங்க. அதனால இங்கே எல்லாமே 0ன்னு வரும். இங்கே ஆறுங்கிறது ரேடியஸ். பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் யூனிட் ரேடியஸ்னு கொடுத்துட்டான். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, இதோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன். சொல்லதை புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வருன்ட்டு? ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூனிட் நார்மல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது எனக்கு என்னது, விச் இஸ் நத்திங் பட் டெல் பை டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படிங்கிறது என்னுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களா? இது வந்து எந்த பாயிண்டில் கேட்டிருக்கான், எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுங்கிற பாயிண்டில் நம்பராக கொடுக்காம இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இசட்டாக கொடுத்துருக்கான். அப்போ இதுதான் அந்த பைங்கிற ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து நான் பையை எப்படி எழுதலாம், பை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது நம்ம ஆல்ரெடி வெக்டர் கால்குலஸில் பார்த்துருக்கோம் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்ட்டு. அப்போ இதுக்கு நான் டெல் பை போடக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 2y i வெக்டர் j வெக்டர் ப்ளஸ் 2z k வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ டிவைடட் பை, இப்போ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ போட்டு என்ன கிடைக்கும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ therefore I take 2 outside, so it is nothing but xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். டிவைட் பை 4 காமனாக இருக்குது, இது வந்து வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 2 மட்டும் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் ஃபார்முலா யூ நோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த மொத்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் இந்த 2 வில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி எனக்கு கிடைக்கிறது வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நத்திங் பட் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் இங்கே பாயிண்ட்ஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு இருக்கா. அப்போ இதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். இந்த வெக்டர் ijk வெக்டரோட, ஏன்னா அந்த சர்ஃபேஸில் அந்த 3 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும். அந்த 3 பாயிண்ட்ஸை நான் இங்கே எடுத்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இட் இஸ் அ சிம்பிள் லாஜிக். ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் 31st question. Sir, if you have any doubts, please stop me, otherwise just I move on. Okay, the divergence of the vector field at the point. Divergence is very simple. If I do this, first of all, it is nothing but delta def vector, it is 3z plus 2x minus 2yz. So this is the corresponding value. If I substitute 1, 1, 1, எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 plus 2 minus 2 which is equal to 3. Option C is the correct answer. And the next one,
f of x comma y is given by like this. Its line integral over the straight line from the அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, evaluates to, so what is the corresponding value of the particular integral அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஆக்சுவலி இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லிமிட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து ஐ வெக்டர் ஜே வெக்டர் பதில் ஏஎக்ஸ் ஏஒய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ எனக்கு லைன் இன்டெக்ரல் தேவை. அப்போ நான் லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி போட எனக்கு லைன் இன்டெக்ரல் ஆஃப் some f dot dr vector which is equal to, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, it should be like this, line integral of this coefficient x square plus xy into dx plus y square plus xy into dy. So we know that dr vector is nothing but, it is nothing but dx I vector plus dy j vector. If it is a 3 dimensional, dz k vector அப்படின்னு வரும். இங்க வந்து 2 dimensional இருக்கனால just I neglect this term, so there it is nothing but dx I vector dy j vector. Okay, f vector is nothing but, this is the corresponding, instead of ax it is nothing but I vector, it is j vector. If you multiply this, definitely you get the value. Okay, but it is a single integral, so I need to convert these two variable into a single variable and I want to apply the limits. So இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு அந்த இன்டெக்ரல் வந்து எப்படி இருக்குங்கிறான், over the straight line அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ straight lineக்குள்ள just I draw the graph. It is nothing but my x axis and this is my y axis. சரிங்களா? இப்போ x, y பார்த்தீங்கன்னா 0, 2, 2, 0. அப்போ x வந்து 2 பாயிண்ட் இருக்கு. x 0-ஆக இருக்கக்குள்ள y 2-ஆக இருக்குது, இது வந்து 0-ஆக இருக்கக்குள்ள இது வந்து 2-ஆக இருக்குது. அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ரைட் லைன். சரியா? இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடியது. சொல்லது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ வி நோ தட் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா, ஸோ எனக்கு என்ன தெரியும், y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1. So we know that this is nothing but I take x1 y1, I take it is x2 y2. But therefore y minus 2, sorry, y minus just x1 is equal to 0, y1 equal to 2 and x2 is equal to 2 and y2 equal to 0. Therefore y1 by 2, therefore 0 minus 2 which is equal to x minus x1 0, x2 ஓட வேல்யூ வந்து 2 minus 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். If I simplify this, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, y minus 2 which is equal to minus 2x. Okay, so therefore I take y equal to minus 2x plus 2 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். So this is my the straight line equation. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? If you have any doubts, ask me. Okay, just you made a mistake, just simply cross multiply and this is the final equation x plus y which is equal to 2 அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும். இப்போ தான் நான் ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும்னா நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுங்களா ஒயில் கன்வெர்ட் பண்ணுறதுங்களா, இதில் கன்வெர்ட் பண்ணலாம்? ப்ளீஸ் யூ சே. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டா இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் கன்வெர்ட் பண்ணிட்டுங்களா? அப்போ எல்லாத்தையுமே நான் எக்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், y is equal to 2 minus x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ இன்டெக்ரல் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 2 minus x into dx. அண்ட் சிமிலர்லி இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், dy equal to minus of dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளோ, 2 minus x the whole square plus x into y ஓட வேல்யூ வந்து என்னது 2 minus x into dy ஓட வேல்யூ வந்து minus dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ டவுட் இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே வேரி ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஹியர் ஃப்ரம் 0 to 2 வந்து எனக்கு வேரி ஆகுது. ஸோ தட் ஐ புட் த லிமிட் 0 to 2. ஸோ தட்ஸ் ஆல். If I simplify all those things, எனக்கு என்ன கிடைக்கும்னா it is x square plus 2x
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இன்ட்டு டிஎக்ஸ். அதேமாதிரி ப்ளஸ் இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணால் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும் first of all. So this plus x square minus x square cancel plus x square minus x square cancel. So இதை இங்கே simplify பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா it is minus 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு -4 கிடைக்கும். இஃப் ஐ டூ திஸ் என்னுடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கிடைக்கும்னா இங்கே ஒரு ஆல்ரெடி 2x இருக்குது இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு 2x இருக்குது 4x minus 4 into dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so now if I do this, if I integrate பண்ண கிடைக்கும் 4x square divided by 2 minus 4x அப்படின்னு சொல்லி கிடைக்கும் limit 0 to 2. If I do this இது அடிச்சோம்னா 2 அப்போ 2 into 4 8 minus 8 which is equal to 0. அப்போ ஆன்சர் 0 தான் வந்து எனக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர். இதே தாங்க சார் ஒய்க்கும் சரிங்களா. நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் எழுதக்குள்ள அதோட லிமிட்டு எனக்கு 0 to 2 தான் வந்து எனக்கு வேரி ஆகும். சொல்லது புரிஞ்சுங்களா. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஹியர். ஸோ இதில் தான் டவுட் இருந்தால் கேட்கலாம், அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நவ் the line integral of a vector function is given along the x-axis from 1 to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். Okay, so for the 34th sum just you see this just I do here. It is the line integral of f vector dot dr vector. It is problem number 34. So here it is the limit from the x-axis 1 to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் சரியா. இப்போ எனக்கு f வெக்டார் அப்படின்னா ஸோ வி நோ தட் இதை எப்படி எழுதலாம் 2x dx ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சொல்லுறது புரிஞ்சுங்களா. இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த கரஸ்பாண்டிங் வெக்டார் இஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இது அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். இப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய்யோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறது தான் மீனிங். அப்போது இந்த இடத்துல டிஒய்யோட வேல்யூ வந்து என்னதுன்னா 0. ஏன்னா கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்க்குள்ள இதுதான் லாஜிக். அப்போ தேர்ஃபோர் இதை நான் டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ண கிடைக்கும் 2x ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா லிமிட் வந்து 2 1 அப்போ அப்பர் லிமிட் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் லோயர் லிமிட் அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 4 minus 1 3. அப்போ ஆப்ஷன் 3 சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ 3-dimensional ரேடியல் வெக்டர் ஆர் ஃபீல்ட். இப்போ தான் பார்த்தோம் டெல் டாட் ஆர் வெக்டர். டெல் டாட் ஆர் வெக்டரோட வேல்யூ வந்து 3ன்னு வந்தது. இப்போ தான் நம்ம போன கேஸில் பார்த்துருக்கோம். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் you see this problem. If the a vector is given and the line integral is given so அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆஸ்வல் திங். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். சொல்லுறது புரிஞ்சுங்களா. ஸோ வி நோ தட் இதை வந்து நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 விதமாக போடலாம். இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து நான் சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ வி நோ தட் அக்கார்டிங் டு கிரீன்ஸ் தியரம் ஸோ இன்டெக்ரல் ஆஃப் u இன்ட்டு dx ப்ளஸ் v இன்ட்டு dy இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு மை சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் dou v divided by dou x minus dou u divided by dou y into dx dy அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஏன் கிரீன் தியரம் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
ஏன்னா இப்போ எனக்கு லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டெக்ரலில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை ஏன் நான் கிரீன்ஸ் தியரம் எடுத்துங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன். இட்ஸ் அ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் ஏ வெக்டார். ஏ வெக்டரோட வேல்யூ என்னது xy இன்ட்டு ஐ வெக்டார். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போடுறேன் சரிங்களா. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டார். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க டிஆர் வெக்டார்னு கொடுத்துட்டான். டிஆர் வெக்டார்னு என்ன ஃபார்மில் எனக்கு டிஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டிஒய் ஜே வெக்டார். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஐ வெக்டார் போச்சுன்னா xy இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறான். இதுதான் என்னுடைய இந்த கரஸ்பாண்டிங் இன்டெக்ரல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த தியரம் எதுக்கு, இந்த இன்டெக்ரல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த கரஸ்பாண்டிங் இன்டெக்ரலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி அவன் டேரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தானா நம்ம என்ன நினைப்போம், ஆஹா நமக்கு லைன் இன்டெக்ரல் தான் கொடுத்துருக்குறாங்க, அப்போ நம்ம டேரெக்டாக போன ப்ராப்ளம் போட்ட மாதிரியே போட்டுடலாம், நம்ம லைன் இன்டெக்ரல் போன டைம் போட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போகக்கூடாது. இது வந்து இட் இஸ் a little bit different. போன கேஸில் இந்த அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்குள்ள எனக்கு அந்த ஒரு டேர்ம் மொத்தமாக காலி ஆயிரும், டிஒய் 0 ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இதில் வராது. ஸோ தட் யூ ஷுட் டேக் திஸ் ப்ராப்ளம் அண்டர் கிரீன்ஸ் தியரம். ஸோ தட் I take my u is equal to xy and my v is taken as x square. So therefore dou u divided by dou y which is equal to x and dou v divided by dou x which is equal to 2x. So that I go for the surface integral. Dou v by dou x oda value வந்து என்னது 2x minus dou u divided by dou y oda value வந்து x into surface integral dx into dy னு வரணும். So here dx dy அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்போ therefore எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் x into dx into dy அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சி போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இதுக்கு நான் ஃபர்தராக எப்படி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் வெரி டஃப். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா எக்ஸோட லிமிட் பாருங்கள். எக்ஸோட லிமிட் எங்கேருந்து எங்கே வேரி ஆகுதுன்னா திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். இதோட லிமிட் எங்கேருந்து எங்கே வேரி ஆகுதுன்னா 1/√3லேருந்து. இந்த லிமிட் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நான் உள்ளுக்குள்ளே இதை கூட வச்சுக்கிறேன். 1/√3லேருந்து 2/√3க்கு வேரி ஆகுது எக்ஸோட லிமிட். ஒய்யோட லிமிட் எங்கே வேரி ஆகுது 1லேருந்து 3க்கு வேரி ஆகுது. அப்போது ஒய்யோட லிமிட் வந்து 1லேருந்து 3க்கு வேரி ஆகுது. இஃப் ஐ இன்டெகிரேட் திஸ் எனக்கு என்ன கிடைக்கும் 1 to 3. இதை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஹியர் லிமிட் 1 divided by square root of 3, 2 divided by square root of 3. So if I take 1/2 outside into dy, so 1 to 3, upper limit square பண்ண கிடைக்கும் 4/3 minus 1/3 into dy. அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it is equal to 1. ஓகே, இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் 1/2 into y, limit is 1 to 3. இப்போ 2, அப்போ அதோட வேல்யூ வந்து எனக்கு 1ன்னு கிடைக்கும் ஓவரால் வேல்யூ. ஸோ தட் option C is the correct answer. Okay, so next thing, if a vector and b vector are two arbitrary vectors with magnitudes a and b respectively, so the magnitude of a vector cross b vector square which is equal to. Sir, one more thing, so in vector if it is a dot product அப்படினா it is represented by cos theta. If it is a cross product it is represented by sin theta. இப்போ என்ன சொல்லிருக்காங்க a vector cross b vector the whole square வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த sin theta is represented, sorry, cross is represented by sin theta அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது எனக்கு எப்படி கிடைக்கும்னா a vector modulus of b vector square into sin square theta அப்படின்னு சொல்லி போடலாம். நம்ம கரெக்டாக தான் இது எப்படி எழுதலாம் a vector b vector into sin theta அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா. இப்போ இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணக்குள்ள மேக்னிடியூட் ஆஃப் a vector square b vector square into sin square theta அப்படின்னு சொல்லி போட முடியும். ஸோ ஹியர் இந்த இடத்துல இந்த மாடுலஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா என்னுடைய மேக்னிடியூட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் வெக்டர். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டான் ஏன்னு கொடுத்துட்டான். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதேமாரி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைன் ஸ்கொயர் டீட்டாவை நான் எப்படி எழுதுறேன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஏன் இந்த மாதிரி நான் மாற்றி எழுதுறேன்னா வி நோ தட் த ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேஸ் காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு என்னது
modulus of a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vectorங்கிறது cos thetaவுக்கான ஃபார்முலா. இப்போ இதை என்னால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ a ஸ்கொயர் into b ஸ்கொயர் 1 minus if I square this எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா a vector டாட் b vector இதோட மொத்தமான ஸ்கொயர் போட்டுக்கலாம் divided by இங்கே இருக்கும் a vector dot b vector. அப்போ அந்த ஸ்கொயர் போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் சிம்பிளி it is nothing but a square divided by b square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு கிடைக்கும் a square into b square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். if I multiply this a square b square to the throat out எனக்கு என்ன கிடைக்கும்னா a square dot b square minus a vector dot b vector the whole square னு கிடைக்கும். இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல இந்த டேர்மும் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், if A, B, C are 3 points defined in x, y, z coordinates system, then which of the following vectors is perpendicular to both the vectors A, B and B, C அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Now you consider A, B, C அப்படின்னு ஒரு 3 வெக்டாரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி டிஃபைன் பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ we know that AB vector which is equal to OB vector minus OA vector அப்படின்னு சொல்லி போடலாம். I take it is A, B, it's C. It is represented by 0, 4, 3 and it is 0, 0, 0 and this is 3, 0, 4. Okay. So this is the corresponding vector. So if I do this, இப்போ இந்த B பாயிண்ட்லேருந்து இதை லெஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா -4j வெக்டார் -3k வெக்டார் அப்படின்னு என்னால் போட முடியும். இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஐ டிஃப்ரென்ஷியேட் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். இப்போ 0, 0, 0 இருக்கு. இங்கே 0, 4, 3னா அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்டை நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு I வெக்டார் J வெக்டார் K வெக்டாரை உள்ளே போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் AB வெக்டார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா பிசி வெக்டார். அப்போ பிசி வெக்டார்னா அது எப்படி எழுதலாம்? ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இஃப் ஐ டூ திஸ் எனக்கு கிடைக்கும் 3i வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். சொல்லுறது புரிஞ்சுங்களா? இப்போது இந்த வெக்டர் கிடைக்கிது பார்த்தீங்களா, இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் சார். இப்போ பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது நம்ம இந்த ரெண்டு வெக்டருக்குள்ள ஆங்கிள் வச்சு சொல்லுவோம் 90 டிகிரி. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வரணும். கரெக்டுங்களா? நம்ம அந்த ஆங்கிள் பிட்வீன் தி சர்ஃபேஸ் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 0 காஸ் 90ங்கக்குள்ள. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? a வெக்டார் டாட் b வெக்டார் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 0ன்னு கிடைக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் ab வெக்டார் அண்ட் bc வெக்டார். அப்போது ரெண்டுமே இந்த வெக்டர் வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு வெக்டர் கூட என்னவா இருக்கு? பெர்பெண்டிகுலராக இருக்குங்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 4 வெக்டாரில் ஏதாவது ஒரு வெக்டர் கூட இதை நான் மல்டிப்ளை பண்ணணும். மீனிங் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். எதோடைய டாட் ப்ராடக்ட்டுக்கு 0 வருதோ அந்த வெக்டர் தான் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த ஃபஸ்ட் வெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் வெக்டர் எடுப்போம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 9 × 4 -36. இங்கே -12 -3 அப்போ +36 ஆட் பண்ணால் 0. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேஸில் எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இதேமாதிரி அடுத்த வெக்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி ஆல்சோ எ 0. அப்போ தேர்ஃபோர் இந்த ஃபஸ்ட் வெக்டர் தான் என்னுடைய ஆன்சர். இந்த வெக்டர் இந்த பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிள்ங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இதில் ஆங்கிள் பிட்வீன் அந்த 2 வெக்டார்ஸ் அதிலிருந்து தான் நம்ம சால்வ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங், தி லைன் இன்டெக்ரல் y டாட் dx இன்டூ d டாட் y pxy எல்லாமே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் அ செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது டிஃபால்ட்டாக ஸோ வி நோ தட் இது வந்து எனக்கு எதில் வருது? என்னுடைய கிரீன்ஸ் தியரத்தில் டிஃபால்ட்டாகவே வந்துடுது. ஸோ ஹியர் ஐ டேக் my x which is u is equal to y and v is equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ therefore dou u divided by dou y which is equal to 1 and dou v divided by dou x which is also equal to 1. So therefore the integral which is equal to a double integral of dou u divided by dou y minus dou v divided by dou x
into dx into dy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். First of all, if it is a xy, if I differentiate this, என்ன கிடைக்கும்? X into dy plus y into dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So that this integral is replaced by point p1 to p2. இதை மொத்தமாக எப்படி எழுதலாம்? d of xy அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். அப்போ எழுதுனா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து xy, the point வந்து p1 to p2 கிடைக்கும். Here p1 ஓட வேல்யூ வந்து என்னது? It is nothing but x1 y1. அதுமாரி இங்கே வந்து x2 y2. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் எனக்கு கிடைக்கும் x2 y2 மைனஸ் x1 y1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னுடைய கரெக்டான ஆன்சர். ஏன்னா நான் இப்போ இந்த மெத்தடில் போடக்குள்ள எனக்கு இது 0 வருது. udx plus vdy அப்படின்னு போடக்குள்ள இது 0 வருது. It is not acceptable. Okay, so this is the corresponding answer. So next thing, if temperature is given by some equations, defines the temperature at any location, then the magnitude of the temperature gradient at the point, gradient அப்படின்னா ஒரு del phi நான் கண்டுபிடிச்சு பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். So that's all. So therefore எனக்கு என்ன கிடைக்கும்? 2x I vector plus 2y j vector plus 4z k vector அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதோட பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1,1,1. ஸோ therefore it is 2i vector plus 2j vector plus 4k vector. If I want the temperature gradient magnitude, it is nothing but modulus of grade phi, so which is equal to 4 plus 4 plus 16, which is equal to square root of 24. இதை நான் எப்படி எழுதலாம்னா square root of 4 into 6 is equal to 2 into square root of 6 ன்னு போடலாம். So option A is the correct answer. Okay, so then I move on to the next problem. Consider a closed surface surrounding a volume V. If R is a position vector and a point inside S with n cap, the unit normal on surface S, the value of the integral of 5 R vector dot n cap into ds, which is equal to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So it is I think it is very simple. So actually here what they specify means here my surface integral is related to a volume integral here because அந்த வால்யூம் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குன்னா f vector dot n cap into ds vector which is equal to the volume integral of del dot f vector into dv அப்படிங்கிறது corresponding value. அப்போது just you compare this equation, எனக்கு f vector equal to என்ன கிடைக்குது? 5 into r vector அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ therefore del dot f vector ஓட வேல்யூ பார்க்கணும். அப்போ 5ங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அப்போ del dot r vectorனு தெரியும். del dot r vector ஓட வேல்யூ வந்து என்ன? it is nothing but 3. அப்போ 5 into 3 வந்து எவ்வளோ? 15. அப்போ therefore 15 காமனாக வெளியே எடுத்துட்டா integral of dv, triple integral of dv, this is nothing but my volume v. அப்போ therefore the answer is 15v. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் யூ லுக் அவுட் த கொஸ்டின், சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவசரப்பட்டு இது நமக்கு தெரியாததா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. வெக்டர் கால்குலஸில் இருக்கிறது மினிமம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ். எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்குள்ளே தான் சுற்றி கேட்பான். அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதி நமக்கு அது கூட ரிலேட் பண்ண தெரிஞ்சதுனாலே மோர் தென் எனஃப். ஸோ நெக்ஸ்ட், இஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் கிவன் whether it is orthonormal, parallel, collinear, orthogonal அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நமக்கு ஆர்த்தோகனல் மாதிரி தான் சார் வரும், மற்றதெல்லாம் நம்ம வெக்டர்ஸில் பார்க்க மாட்டோம். ஆர்த்தோகனல்னால் அந்த 2 வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 வெக்டரை நான் டாட் ப்ராடக்ட் பண்ணேன்னா எனக்கு 0ன்னு வந்ததுன்னா இட் ஷுட் பி ஆர்த்தோகனல். இதுதான் என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. So that's all. Because 2 points is given. சரியா? இதில் ஏ வெக்டரோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டேன். அப்போது இது மூணுமே எனக்கு பாயிண்ட். இதை நான் எப்படி எழுதலாம்? ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர்னு எழுதலாம். சிமிலர்லி இந்த பாயிண்ட்டையும் ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர்னு எழுத முடியும். இது ரெண்டுத்தையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து எனக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஆன்சர் டெஃபினட்டாக 0வாக தான் இருக்கணும்.
ஸோ அது புரிஞ்சுங்களா? ஸோ தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே கிடையாது. Just you take it as a homework also. Here a is given this. அப்போ a square அப்படின்னு சொல்லி போகக்குள்ள just I take this square a minus b the whole square நார்மல் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸில் போட்டிங்கனாலே உங்களுக்கு பயங்கரமாக கிடைச்சிடும். அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் இட் இஸ் I வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 1 ப்ளஸ் aj வெக்டார் ப்ளஸ் a ஸ்கொயர் k வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். If I multiply this 1 plus a square which is equal to 0 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிட போகுது. அப்போ 1 plus a யோட வேல்யூ வந்து என்னது? -1/2 plus j √3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. a ஸ்கொயர்னா a plus b ஹோல் ஸ்கொயரில் கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் யூ டூ திஸ். a ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் நத்திங் பட் 1/4. So minus 2ab, minus 2ab na minus of minus plus j √3 divided by 2 minus b square, actually a square minus 3 divided by 2, I think so. Okay, anyhow, so this is the method, just you do it your own. If I do this, definitely I get the answer like this. If you do this, the value of a square வந்து என்ன கிடைக்கும்னா எனக்கு -1 minus j into √3 divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so that is the concept. Just you try it your own. This is the answer. And then I move on to the next problem. For the spherical, the unit outward normal vector at the point is given by அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் நார்மல் வெக்டார் வந்து நான் எங்கே கண்டுபிடிக்கணும்? யூனிட் நார்மல் வெக்டார் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னது? அவுட்வர்ட் நார்மல் வெக்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். நார்மல் வெக்டார் which is equal to del pi divided by modulus of del pi. So here this is the value of pi and this is the corresponding point. Now you substitute, definitely you get the answer. That's all. If I go for del pi, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா 2x I வெக்டார் ப்ளஸ் 2y j வெக்டார் ப்ளஸ் 2z k வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/√2, 1/√2, 0. If I substitute all those things, எனக்கு என்ன கிடைக்கும்னா √2 I வெக்டார் ப்ளஸ் √2 j வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்க போகுது. ஸோ ஹியர் இதோடைய மாடுலஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + 2 which is equal to 4. அப்போ therefore square root of I vector square root of 2j vector divided by 2. If I simplify this, I divided by square root of 2 plus j vector divided by square root of 2. அப்போ ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். So that option A is the correct answer. And for the parallelogram OP shown in figure, shown in the sketch, OP vector is given and OR vector is given. The area of the parallelogram இது வந்து என்னன்னு சொல்லி கேட்குறான். சார் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட நம்ம சொல்லலாம். பட் நமக்கு அந்தளவுக்கு கேட்குறாங்கலாம் தெரியல. ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் பிஜிடிஆர்பி அண்ட் டிஆர்பி பாலியில் வெக்டர் கால்குலஸ்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி அவங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு பேரலோகிராம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஹியர் த ஏரியா இஸ் நத்திங் பட் a vector cross b vector. If they specify these two vectors, so this is the corresponding value. Okay, அப்போ இங்கே பார்த்தோம்னா எனக்கு OP வெக்டார் கொடுத்துட்டான், OR வெக்டார் கொடுத்துட்டான். அப்போ இது ரெண்டுத்தோடைய கிராஸ் ப்ராடக்ட் தான் எனக்கு அதோடைய வேல்யூ. அப்போ இங்கே என்ன எழுதலாம்? ஸோ OP வெக்டார் கிராஸ் OR வெக்டார் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஏரியா கிடைச்சிட போகுது. OP வெக்டரோட வேல்யூ வந்து என்னது? AI வெக்டார் ப்ளஸ் BJ வெக்டார் அண்ட் சிமிலர்லி கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் CI வெக்டார் ப்ளஸ் DJ வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ஐம் ஆல்ரெடி டோல்ட் தட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரை டிஃபால்ட்டாக போட்டுருவோம். ரெண்டாவது கேஸில் ஃபஸ்ட்டு வெக்டாரோடைய அந்த கரஸ்பாண்டிங் ஐ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ஸ் இப்போ என்ன கிடைக்குது, ஏ பி 0, அதேமாதிரி இங்கே என்ன கிடைக்குது, சி டி 0 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் ஐ டூ திஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, it is nothing but I vector of 0 minus 0 minus j vector of 0 minus 0 plus k vector of AD minus BC. அப்போ therefore AD minus BC into k vector அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா மேக்னிடியூட், ஏரியா தான் கேட்டிருக்கேன். அப்போ இதுக்கு நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போ மாடலஸ் ஆஃப் திஸ் ஓபி வெக்டார் கிராஸ் ஓஆர் வெக்டாருங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டேர்ம் ஸ்கொயர் ஏடி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் which is equal to AD minus BC. So this is the corresponding answer. It is very important. அது நமக்கு அந்தளவுக்கு கேட்குறாங்களோ இல்லையா சார், ஃபிசிக்ஸ் பிஜிடிஆர்பி சரிங்களா, அண்ட் தென் பாலி டிஆர்பி ஃபிசிக்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மேபி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. I hope it is clear. And then now you consider a vector field. The closed loop integral of a vector dot dl vector can be expressed by. சரி, இப்போ லைன் இன்டெக்ரலை வந்து நான் எது கூட ரிலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கணும். சரிங்களா, நம்ம பார்த்த வரைக்கும் லைன் இன்டெக்ரலில் வேறு எது கூட ரிலேட் பண்ணலாம். we know that சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் வால்யூம் இன்டெக்ரல் கூட ரிலேட் பண்ணோம்னா அது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். சரிங்களா, அப்போ இந்த வால்யூம் இன்டெக்ரல் கான்செப்ட் இந்த இடத்துல எனக்கு வராது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி என்னுடைய லைன் இன்டெக்ரலை சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கிரீன்ஸ் தியரம் கூட பண்ணக்குள்ள சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கூட பண்ணுவோம். பட் ஆனால் அங்கே வந்து எனக்கு எப்படி இருக்கும், டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ டிவைட் பை டோ ஒய்னு வரும். அப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இங்கே இருக்கிற கான்செப்டும் வராது. இப்போ அதுவே வந்து நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா, என்னுடைய ஸ்டோக்ஸ் தியரப்படி என்னுடைய லைன் இன்டெக்ரல் இஸ் ரெப்ரசன்ட் பை தி சர்ஃபேஸ் இன்டெக்ரல். சரிங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு என்ன சொல்கிறது, டெல் டாட் எஃப் வெக்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷனில் டி மட்டும்தான் அந்த லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மற்றது எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. சரிங்களா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டர் ஃபீல்டு, இட் இஸ் சிம்பிள், இட் இஸ் நத்திங் பட் ஆன்சர் இஸ் 3. ஏன்னா இது வந்து ஆர் வெக்டர் ஏ வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. we know that r vector equal to xi vector plus yj vector plus zk vector அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அது டைவர்ஜென்ஸோட வேல்யூ 3, அதுதான் ஆன்சர். For a vector E, which of the following statement is not true? So we know that del dot f vectorனா அது வந்து சொலினாய்டல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து இர்ரோட்டேஷனல் கொடுத்துருக்குறோம். அப்போ இதுதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, the following surface integral is to be evaluated over a sphere for the given steady velocity vector of f vector equal to given by. It is a Cartesian coordinate system having I vector, j and k vector unit as a base vector. So therefore the surface integral of 1/4 f vector dot n cap into dA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். சார் கொஷினை பார்க்க இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரியலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் லிட்ரலி அது கிடையவே கிடையாது. சொல்கிறது புரிஞ்சுங்களா? இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் இஸ் அ ஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். சரிங்களா, இப்போ இங்கே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கொடுத்துருக்குறான். சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கும் வால்யூம் இன்டெக்ரலுக்கும் உள்ள ரிலேஷன் எனக்கு தெரியும். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் வெக்டார் டாட் என் கேப் இன்டு டிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டெல் டாட் எஃப் வெக்டார் இன்டு டிவி அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான் டிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா, அப்போ இங்கே பார்க்கக்குள்ள எனக்கு என்ன வருது, 1/4 இன்ட்டு xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருது. இதுதான் என்னுடைய ஓவரால் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் யூ டேக் 1/4 வெளியே வச்சுக்கிங்க. எஃப் வெக்டார் இங்கே இருக்குது. எஃப் வெக்டார் வந்து என்ன எடுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ எனக்கு இந்த எஃப் வெக்டார் வேணும்னா இங்கே இருக்கிற 4 வந்து எங்கே போகும், இந்த பக்கம் போயிடும். சரிங்களா, ஸோ லைக் தட் யூ ஷுட் டேக் எனி வேல்யூ வாட் எவர் இட் இஸ். அப்போ எஃப் வெக்டார் கொடுத்துட்டான். அப்போ எனக்கு டெல் டாட் எஃப் வெக்டாரோட வேல்யூ வந்து என்னது சார், இட் இஸ் நத்திங் பட் 3. ஏன்னா இங்கே எக்ஸ் ஒய் ஜேன்னு இருக்குது.
அப்போ இங்கே என்ன வரும், சிம்பிளி வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டிவின்னு வரும். இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்கான், ஸ்பியர்னு கொடுத்துட்டான். ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்க எனக்கு என்ன சார் ஃபார்முலா? இட் இஸ் நத்திங் பட் 4/3 பை இன்டூ ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா? ஸோ இதில் தான் டவுட் இருக்கா? ஸோ ஓகே, ஒன்றும் கிடைக்காது. அதர்வைஸ் ஐ டேக் திஸ் இஸ் ஐ ஆல்ரெடி டோல் தட் இதை நான் மொத்தமாக ஒரு 1/4 கூட எடுத்துக்கிறேன். இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், எனக்கு 1/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தேர்ஃபோர் so this is 4 will cancel, 3 will cancel, மீதி எனக்கு என்ன கிடைக்குது, pi r cube அப்படின்னு சொல்லி கிடைக்குது. Here the radius is equal to 1, so therefore the answer is pi. ஏன்னா இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, this is the equation. இந்த 1 வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, என்னுடைய r ஸ்கொயரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ I substitute this, the answer is equal to pi. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதில் யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஐ கம்பேர் திஸ் ஈக்குவேஷன். f vector is taken as 1/4 into xi vector. Yeah, xi vector plus yj vector plus 3zk vector. ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா இருக்காது? இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கேட்கலாம். அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Okay, now you see the curl of the gradient of the vector is defined. இப்போ curl of a gradient இந்த மாதிரி ரெண்டு வேர்டு வந்தாலே just I go to the diagram. D C generator G. It is 0. It is 0. So it is but curl of gradient of scalar field. அப்படின்னா curl of gradient வந்து என்னது, எனக்கு 0. ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். Next thing, consider a vector field line integral segment அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். Okay. Okay, now you see this here, they evaluated along the segment on the x-axis. along அப்படின்ட்டானாலே dy dz எல்லாமே எனக்கு 0. first of all you should understand. Okay, therefore line integral வந்து எனக்கு என்ன கிடைக்கும், some y square x into dx minus yz into dy and minus x square z into dz அப்படின்னு சொல்லி கிடைக்கும். along the x axis னா dy யும் 0 dz யும் 0, x axis ல லிமிட் 1 to 2 வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. so that இப்படி பண்ணலை, வேறு வழி இல்லை. so that I take it is y square x integrate பண்ணால் x square divided by 2. so limit வந்து 1 to 2. now you substitute here. if I substitute upper limit எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4y square divided by 2. okay, and minus y square divided by 2, which is nothing but 3y square divided by 2. okay, and here in the equation in terms of y la irukku final answer, but you know that it is along the segment of x axis அப்படிங்கக்குள்ள y ஓட வேல்யூ equal to 0. என்னோட இதில் வந்து x axisல லையாக இருக்குங்கிற அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல y ஓட வேல்யூ வந்து equal to 0. இதை நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மொத்தமாக 0ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, so if r vector equal to xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. suppose r modulus of r vector equal to r அப்படின்னா the divergence of del of
லேன் ஆஃப் ஆர் வெக்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சார் இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஒரு 6 ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் யூ ஷுட் மெமரைஸ் திஸ். ஸோ இதோட ஃபைனல் ஃபார்முலா, அதாவது டெல் ஆஃப் நேச்சுரல் லாக் ஆஃப் ஆர் வெக்டார், இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா which is nothing but 1 divided by r square into r vector அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? ஸோ therefore if I multiply this with r square, அப்போ என்ன கிடைக்கும்? r square into 1 by r square into r vector. அப்போ r square cancel, which is equal to r vector. அப்போ இந்த மொத்த போர்ஷனுடைய வேல்யூ வந்து என்னதுன்னா r vector. பட் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டைவர்ஜென்ஸ் ஆஃப், அப்போ டெல் டாட் திஸ் ஆர் வெக்டாரோட வேல்யூ வந்து என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து என்னது? ஆன்சர் 3 தான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் யூ மெமரைஸ் those 6 to 7 results. That's all. So next, the magnitude of the gradient. It is very simple, sir. Just you take it as a homework. The magnitude of the gradient நிறைய இடத்துல நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? Simply I think it is 2xi vector plus 6yj vector plus 3z square k vector. All are 1. Appo therefore 2i vector plus 6j vector plus 3k vector. If I do this, square root of 4 plus 36 plus 9, which is equal to 49. Here the value of this root, which is equal to 7, so that the magnitude is equal to 7. And then the directional derivative of f of x comma y is given in the unit vector at an angle of pi by 4 with y axis is given by. It is a very superb question. Okay, so now what we do, how we approach the problem. First of all, this is my vector. Okay, so I take it is x square y divided by square root of 2 plus x square x y square divided by square root of 2. இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இதை நான் டெல் பை பண்ணக்குள்ள எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா டெல் பை which is equal to I take 1 by root 2 outside. If I do this, it is nothing but 2xy plus y square I vector plus 1 by square root of 2 x square plus 2xy j vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பாயிண்ட் வந்து 1,1. If I do this, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா it is nothing but 3 by square root of 2i vector, similarly 3 divided by square root of j vector அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். இப்போ யூனிட் நார்மல் வெக்டார் அட் அன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன்? we know that it is nothing but cos theta i vector plus sin theta j vector அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். வெறும் ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது காஸ் பை பை 4ங்கிறது 45, காஸ் பை பை 45 வந்து என்னது 1 by root 2. அதுமாதிரி சைனுக்கும் வந்து 1 by root 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து என்னுடைய அந்த கரஸ்பாண்டிங் அந்த டைரக்ஷனல் வெக்டார் 1 by root 2 and 1 by root 2. சரியா? அப்போ இந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ therefore என்னுடைய யூனிட் நார்மல் வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் a vector divided by மாடலஸ் ஆஃப் a vector. இதுக்கு நான் மாடலஸ் ஆஃப் a vector எடுத்தனா it is equal to 1. அப்போ therefore இதை என்ன பண்ணலாம்? டைரெக்டாக 1 by square root of 2 into I vector plus 1 by square root of 2 j vector இல்லைனா மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, just you see this, so whenever the angle is given, this is the value to find out the directional vector a vector. A vector equal to cos theta I vector plus sin theta j vector. So அதை வச்சு தான் நீங்கள் calculate பண்ணணும். Here the answer is 3. Okay, and also here the sphere is given. Okay, and then here the surface integral is given. So the surface integral is nothing but del cross f vector into ds vector, so which is nothing but it is nothing but a Stokes theorem. So first of all you should find the value of del cross f vector. I think here the radius which is equal to, once again I just cross check it, it is 1. Yeah, it is 1.
So therefore so I go for del cross f vector. ஸோ இதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ டெல் கிராஸ் எஃபெக்டோட வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் இட் இஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, if I do this you should sorry, here the f vector which is equal to yz I vector in the form of counterclockwise direction. Sorry sir, I take this question, forget. Here the coefficient of I vector is z, here the coefficient of j vector is x, and here the coefficient of k vector is equal to, if I do this which is equal to I vector 1 minus 0 minus j vector of minus 1 plus k vector of 1 minus 0, so which is equal to I vector plus j vector plus k vector அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? so this is my del cross f vector உடைய value. Okay, and here it is normally it is unit normal to the surface. So here the value is for z greater than 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. that means it is maybe unit normal to the k vector. அப்போ இது வந்து நான் unit normal அந்த k nk வால மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கிறது 1ன்னு கிடைக்கும். so that this corresponding surface integral வந்து எப்படி இருக்குன்னா it is nothing but equal to ds vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். if I multiply all those things, this is the corresponding value. now if I do this with இதை கூட நான் மல்டிப்ளை பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 1. அப்போது இது வந்து ஸ்பியரோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா which is nothing but it is sir actually I think some of the portion does not visible, so that I skip this problem. Okay, actually here so in the solutions they given the projection is in xy plane அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இதனுடைய வியூ வந்து உங்களுக்கு பார்க்கக்குள்ள xy plane ஒரு அப்பர் வியூவாக பார்க்கக்குள்ள அது உங்களுக்கு ஸ்பியராக தெரியாது, ஒரு சர்க்கிளாக தெரியும். அப்போது இந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு பார்க்கக்குள்ள எனக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். here radius is equal to 1, அதுவும் எனக்கு அந்த கொஸ்டினில் மறைஞ்சிருக்கு. so that the final answer is equal to pi, so that the final answer is around 3.14. that is the concept. so like that you should solve all those problems, I think so, and vice versa. So it is the thing, it is del dot f v vector is given where v are scalar. sir actually some of the questions are கொஞ்சம் மறைஞ்ச மாதிரியே இருக்கு. I think it is u equal to y and v equal to minus x, du equal to dou u divided by dou y is equal to 1, dou v divided by dou x which is equal to minus 1. so from the formula it is nothing but surface integral of dou v divided by dou x minus dou v divided by dou u divided by dou y into dx into dy. if I do this double integral of dou v by dou x equal to minus 1 into dx dy. so therefore minus 2 double integral of dx into dy. okay, and it is the circle அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சர்க்கிளோட என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க.
ஏரியா கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா என்ன சார் சர்க்கிளுக்கு? It is nothing but pi r square. So minus 2 into pi r square minus 2 pi into r ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இங்கே ரேடியஸ் வந்து it is x square plus y square which is equal to r squareங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ r squareோட வேல்யூ வந்து 1/4. இப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? மைனஸ் பை பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் என்னுடைய கரெக்டான ஆன்சர். And also so the vector is defined as f vector equal to y I vector, xj vector, zk vector, and so the I, j, k vectors are unit vectors in the Cartesian coordinates, and the surface integral of f dot ds vector over the closed surface of the cube with the vertices அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த வெர்டிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட். அப்படின்னா இது வந்து இட் ஃபார்ம் அ கியூப் அப்படிங்கிறது தான் அவன் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே அவன் ஸ்பெசிஃபை பண்ணலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இதோடைய லிமிட் வந்து எங்கே வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0 to 1 வரைக்கும் தான் வந்து எனக்கு வேரி ஆகும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் டெல் டாட் எஃப் வெக்டார்னு எடுக்கக்குள்ள சரிங்களா, எனக்கு அந்த இசட் வெக்டார் மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும், மற்றது எல்லாம் 0ன்னு கிடைச்சிடும். அப்போது தேர்ஃபோர் என்னுடைய ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இட் இஸ் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டெல் டாட் எஃப் வெக்டார் இன்டூ டிவின்னு கிடைக்கும். சரிங்களா, இந்த எஃபெக்டோட வேல்யூ வந்து 1 மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல XY இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கனால இதுவும் 0 இதுவும் 0, இதோட வேல்யூ மட்டும் எனக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ இன்டூ டிவி. அப்போது எனக்கு கியூபோட ஃபார்முலா என்ன வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு? கியூபோட ஃபார்முலா வந்து இட் இஸ் நத்திங் பட் ஏ கியூப், அதாவது அதோடைய கனளவுக்கான ஃபார்முலா. ஹியர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா அந்த வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைடு வந்து 1. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 1 இருக்கிறதுனால ஹியர் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் த 57th question. And vice versa, curl of a vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Just you take it as a homework. It is I vector, j vector, k vector, dou by dou x, dou by dou y, dou by dou z. So here x square is z minus 2x square 2y square is z. If you simplify this you get one of the answer. And here also similarly the divergence of the vector field அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. So it is nothing but del dot f vector. சரிங்களா, இந்த இடத்துல பாயிண்ட் வந்து 1,1,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Here just I go for the magnitude, that's all. Okay, so if you do this definitely get the answer for the 60th question. And then 61. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a particle moves along a curve whose parametric equations is given by x, y ரெண்டுமே கொடுத்துட்டான். இசரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. x, y, z show variations of the distance covered by the particle with the time அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். the magnitude of acceleration of the particle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து நார்மலாக எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ கன்சிடர் it is x, y, z. அப்புறம் அது எப்படி எழுதலாம்னா t cube plus 2t I vector minus 3 into e power minus 2t j vector plus 2 into sin of 5t into k vector அப்படின்னு சொல்லி போடலாம். I take this vector as some r vector. இது நார்மலாக இந்த இதில் மூவ் ஆகுது. எனக்கு ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கான். எத்தனை எனக்கு மொத்தம் 3 இருக்குது. நார்மல் வெக்டார், அடுத்தது வந்து வெலாசிட்டி வெக்டார். வெலாசிட்டி அப்படின்னா dr வெக்டார் டிவைட் பை dt வெக்டார். ஓகே, dr வெக்டார் பை dt. அடுத்தது ஆக்சிலரேஷன்னா இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். d ஸ்கொயர் r வெக்டார் டிவைட் பை dt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எனக்கு போடணும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை நான் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறேன். அப்படி வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, இப்போது ஜஸ்ட் ஐ டூ திஸ். இஃப் ஐ டூ திஸ் t பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் நத்திங் பட் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2 I vector. Sir, once again. Okay sir, it is 3t square plus 2 and here minus of minus plus 6 into e power minus 2t j vector. If I differentiate this plus 10
cos 5t into k vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Facilation means I differentiate one more this, it is 6t I vector, okay, minus 12 e power minus 2t j vector minus 10 into 550 sin 5t k vector அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். சரிங்களா, இதுதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, the magnitude of the acceleration of the particle at t equal to 0 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ இந்த இடத்துல நான் t equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த டேர்ம் 0 i வெக்டார், இங்கே வந்து e power minus 0 வேல்யூ வந்து 1, அப்போ minus 12 j வெக்டார் sin 0 0, அப்போ minus k வெக்டார். அப்போ இதோட மேக்னிடியூட் தான் தேவை. அப்போ the magnitude of this vector which is equal to square root of 0 square plus minus 12 the whole square plus 0 square which is equal to 12. So this is the corresponding answer. அப்போ இதோட மேக்னிடியூட் வந்து எவ்வளோ, 12 centimeter per second square தான் அதோட corresponding answer. So questions பார்க்க கஷ்டமாக இருக்கலாம், but once you understand the logic it is very simple. ஏதாவது டவுட் இருக்குங்களா?